அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 4ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 8ல உறவு முறை கடிதம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பகுதியில சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. 1. நற்பண்பு. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் பண்பு. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது உள்ளரங்கு விளையாட்டு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுல தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி இந்த மூன்றுமே உள்ளரங்க விளையாட்டு. அப்ப எது இல்லை அப்படின்னா கபடி தான் விடையா வரும். அப்ப கபடி. அடுத்து, பாரம்பரியம். இச்சொல்லுக்குரிய பொருளை தராத சொல். பாரம்பரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா தொன்று தொட்டு தலைமுறை பரம்பரை இது எல்லாமே பாரம்பரியத்திற்குரிய சொல். அல்லாத சொல் பொருளை தராத சொல் எது அப்படின்னா அண்மை காலம். அப்ப விடையா அண்மை காலம் நம்ம எழுதிக்கலாம். அடுத்து, வினாக்களுக்கு விடையில பார்த்தீங்க அப்படின்னா 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்க, தமிழக பாரம்பரிய விளையாட்டுகள் எவை? இதற்கான விடை பார்க்கலாமா. இங்க பாருங்க, இதற்கான விடை பாண்டி ஆட்டம், கபடி, தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி ஆகியவை தமிழக பாரம்பரிய விளையாட்டுகள் ஆகும். இது முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி பாருங்க, உள்ளரங்க விளையாட்டுகளின் பெயர்களை எழுதுக. இதுல என்ன விடை வரும்னா தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி ஆகியவை உள்ளரங்கு விளையாட்டுகள் ஆகும். அடுத்து மூன்றாவது, கடிதத்தில் இடம்பெற்றுள்ள பழமொழியின் பொருள் யாது? இதற்கான விடை கரும்பு தின்ன கூலியா. நாம் விரும்பியதை செய்வதற்கு நமக்கு யாரும் கூலி கொடுக்க வேண்டியதில்லை, நாமவே அச்செயலை சிறப்பாக செய்வோம். இதுதான் இதோட பொருள். சரியா? இப்போ 3 கேள்விக்கு விடை பார்த்தாச்சு. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா மொழியோடு விளையாடு பகுதி. உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகளை கட்டத்தில் கண்டறிந்தே எழுதுக. இங்க விளையாட்டுகள் நிறைய இருக்கு. இதுல என்னென்ன விளையாட்டுகள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. காயா பழமான் இருக்கு. மற்ற விளையாட்டுகள் என்னென்ன இருக்கு பாருங்க. கிளித்தட்டு, சடுகுடு, பம்பரம், அடுத்து பல்லாங்குழி, அம்மானை, தாயம், ஆடுபுலி, கோழி, ஐந்தாங்கல், கிட்டிப்புல் இந்த விளையாட்டுக்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இதில் உங்களுக்கு பிடித்த விளையாட்டு ஏதாவது 3 எடுத்து நீங்கள் கீழே இங்கே எழுதிக்கலாம். நான் தாயம், பல்லாங்குழி, பம்பரம் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகள் எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? அடுத்து, கலையும் கைவண்ணமும். ராக்கெட் செய்வோம், செடிக்கு நீர் ஊற்றுவோம். ராக்கெட் எப்படி செஞ்சு அது செடிக்கு நீர் ஊற்றுறதுக்காக இந்த மாதிரி செய்யலாம். ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ராக்கெட் செய்யறதுக்காக வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அந்த மாதிரி இதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் செய்யலாம். இதை செடிக்கு நீர் ஊற்ற நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரியா? நீர் தெளிப்பான் மாதிரி. அடுத்து, உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஓரினத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடம்பெறுவன. சங்க காலத்தில் இளையவரும் முதியவரும் பல வகையான விளையாட்டுகளிலும் பொழுதுபோக்கிலும் ஈடுபட்டனர். அவற்றுள் ஒன்று ஏறுதழுவுதல். முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் கூரிய கொம்புகளை உடைய காளைகளை அடக்குவதனை வீர விளையாட்டாக கருதினர். இதுல இருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, முதல்ல பாருங்க, ஓரினத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுவன யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஓரினத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுவன எது அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க. முதல் வரி, விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஓரினத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடம்பெறுவன. இது விடையா எழுதிக்கலாம். அதாவது எப்படி எழுதுறதுன்னா, அதாவது இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஓரினத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுவனவாகும். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து இரண்டாவது, ஏறுதழுவுதல் என்றால் என்ன? இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடையை கீழே கொடுத்துருக்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கூரிய கொம்புகளை உடைய காளைகளை அடக்குவதனை வீர விளையாட்டாக கருதினர் அப்படின்னு சொல்றாங்க. ஏறுதழுவுதல், முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் கூரிய கொம்புகளை உடைய காளைகளை அடக்குவதனை வீர விளையாட்டாக கருதினர் அப்படின்றது. இதற்கான விடை எப்படி எழுதலாம்னா, அதாவது நம்ம சுருக்கமாக எழுதிக்கலாம். இந்த மாதிரி காளைகளை அடக்கும் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் எனப்படும். இந்த மாதிரி விடையை எழுதிக்கலாம். அடுத்து, உரைப்பகுதியில் இடம்பெற்றுள்ள எதிர்ச்சொற்களை எழுதுகின்றிருக்கு. இதுல பாருங்க, இரண்டாவது வரியில சங்க காலத்தில் இளையவரும் முதியவரும். இந்த இளையவரும் முதியவரும் என்னது அப்படின்னா எதிர்ச்சொற்கள். அதை எப்படி சொற்களா எழுதலாம்னா இளையவர் முதியவர் இந்த மாதிரி எதிர்ச்சொல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க,
ஏறுதழுவுதல் எந்த நிலத்துடன் தொடர்புடையது? இதற்கான விடை. இப்போ ஏறுதழுவுதல் எந்த நிலத்துடன் தொடர்புடையதுன்னா இங்கே இருக்கு பாருங்க, முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள், அதாவது முல்லை நிலத்தோடு தொடர்புடையதா இருக்கு. அப்போ விடை எப்படி எழுதலாம்? ஏறுதழுவுதல் முல்லை நிலத்துடன் தொடர்புடையது. இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து நிரப்புக. ஏறுதழுவுதல் என்பது டேஸ் விளையாட்டு. ஏறுதழுவுதல் என்பது உள்ளரங்க விளையாட்டா வெளியரங்க விளையாட்டான்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து வெளியரங்க விளையாட்டு. ஏறுதழுவுதல் என்பது வெளியரங்க விளையாட்டு. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழிலாம் உள்ளரங்க விளையாட்டு. ஏறுதழுவுதல்லாம் வெளியரங்க விளையாட்டு தான். இப்போ வெளியரங்க விளையாட்டுன்னு விடை எடுத்து இங்கே எழுதியாச்சு. அடுத்து அறிந்து கொள்வோம் பகுதியில் கடிதத்தில் அனுப்புனர் பெறுநர் முகவரி தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். இல்லையெனில் அனுப்பியவருக்கே திரும்பி வந்துவிடும். அடுத்து அறிவு நிலா பாடம் 9ல் இருக்குது. இதற்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.